ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் இது மட்டும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொரியணும். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம 2 பெரிய வெங்காயம் அதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சாப்பரில் போட்டு எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருக விடாமல் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவியோட அந்த வெங்காயம் நல்லா சேர்ந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவிக்கு ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றுங்க. அப்போ தான் கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். அதுக்கடுத்ததான் நம்ம மசாலா பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கலருக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி செய்கிற அளவு தாராளமாக 4லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் இன்றைக்கி இந்த கிரேவி செய்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா நல்ல எண்ணெயிலே வதக்கி விடும் போது நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலா எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 15 முந்திரி பருப்பு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடராக அரைச்சிருக்கேன். இப்போ அதையும் இதோட சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் முந்திரி பருப்பு நல்லா பவுடராக்கி சேர்க்கும் போது அந்த கிரேவியோட டேஸ்ட் நல்லா ரிச்சாகவும் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ அந்த மசாலா எல்லாமே நல்லா அரைச்சதுக்கப்புறமா 2 தக்காளியை நான் பியூரி பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டு. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி பியூரி பண்ணும்போது கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஸ்மூத்தியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து கலந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எந்தளவுக்கு வேணுமோ, கிரேவி எந்தளவுக்கு திக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா மூடி போட்டுடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணும் போதே நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எந்த கிரேவியாக இருந்தாலுமே எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்தால் தான் அதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த பன்னீர் இதோட சேர்த்துடலாம். பன்னீர் கிரேவினா யாருக்கு தான் பிடிக்காது? ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி 10 சப்பாத்தியாக இருந்தாலும் குழந்தைங்க அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் இதை மூடி போட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு அட்டகாசமான சூப்பரான ரிச்சான ஒரு பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். திக்னஸ் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குது. கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரேவி இன்னுமே திக்காகும் பாருங்கள். இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக மல்லியில தூவிடலாம். கசூரி மேத்தி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். மல்லித்தலை தூணதுக்கப்புறமா ஃபைனல் டச்சாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கரம் மசாலா ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. கலந்துட்டு ஒரு நிமிஷத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த பன்னீர் கிரேவி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவங்கள பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க. பி பாசிட்டிவ். டேக் கேர். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.